ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம போக்கில் போவோம் வருவோம் இப்படியே பண்ணிட்டு இருப்போம். பட் ஒரு சில விஷயங்களை நம்ம லேட்டாக கற்றுக்க நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். முதல் விஷயம், நம்ம லைஃப்பில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம், நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ விஷயங்களுக்கு மெனக்கெடுவோம், எவ்வளோ விஷயங்களை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். நமக்குன்னு கனவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையா இருக்க தான் செய்யும். ஆனால் அதில் தோல்விகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். தோல்விகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு நடக்கலாம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேரை நம்ம லைஃப்ல கவனிச்சிருக்கோம். மிகப்பெரிய சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள், அவங்க எல்லாருமே பல தோல்விகளை கடந்து தான் வெற்றியும் தாண்டி அச்சீவ்மெண்ட், சாதனை இது எல்லாத்தையுமே அவங்க படைக்கிறாங்க. ஸோ நிறைய விதமா அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, மோல்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ டெஃபினட்டா ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இது ஃபெயிலியர் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இது ஒரு ரகம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம், அச்சீவ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருப்போம். அப்ப நம்ம ஃபெயிலியரை சந்திப்போம். அப்ப நம்ம ஃபெயிலியரை சந்திக்கும் போது அப்படியே பயங்கரமா டிப்ரெஸ் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, வருத்தப்பட்டு என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா மனவேதனை அடைவோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. முதல்ல ஒரு யதார்த்தத்தை, ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அச்சீவ்மெண்ட், சாதனை, வெற்றி இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தோல்விகள் இல்லாம நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நீங்க தோல்விகள் அப்படிங்கறத ரொம்ப சாதாரணமா ஏத்துக்கணும் அப்படிங்கறதா நான் சொல்வேன். தோல்விகள் நடக்குதா, ஓகே அப்படின்னு சொல்லி அதுல கத்துக்கிட்டு லெசனை லேர்ன் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிட்டு மூவ் ஆயிட்டே இருக்கணும். இப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹாப்பியாவும் இருப்பீங்க, சந்தோஷமாவும் இருப்பீங்க, அதே மாதிரி வெற்றியை நோக்கியும் போயிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், அச்சீவ் பண்ணணும், அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை டெய்லியும் சந்தோஷமா வாழணும், நோகாம நொந்து போகாம ஒரு திருப்திகரமா சாட்டிஸ்ஃபைடா ஹாப்பியா வாழணும். அதுக்கு நீங்க தோல்வியை நினைச்சு வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அச்சீவ்மெண்ட் ஒரு நாள் கிடைச்சா கூட அது அர்த்தமற்றதா தான் இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட்டை தக்க வச்சுக்கவும் உங்களால முடியாது. யாரெல்லாம் தோல்விகள் நினைச்சு வருத்தப்படுறாங்க, இல்ல பாதியிலே ஃபீல் பண்றாங்களோ அவங்களால டெஃபினட்டா அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதனால தோல்விகளை நினைச்சு பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ரெண்டாவது, நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஏதோ ஒரு விஷயம், ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம், நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கலாம். அது நம்மளுடைய கனவா டெஃபினட்டா இருக்கும். பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது சரியான டைம் இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இப்போ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். பட் அதுக்காக அவசரமாக நீங்கள் ஆரம்பிக்கணும், பிளான் பண்ணாமல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வர கிடையாது. பட் டெஃபினட்டாக ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு சரியான நேரத்தை தேடவே தேடாதீங்க. ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இப்போவே ஆரம்பிங்க. என்னன்னு பிளான் பண்ணுங்க, எப்படிலாம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிங்க. எதெல்லாம் ரைட்டான ஸ்ட்ராட்டஜி, எப்படிலாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. பட் டெஃபினட்டா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்போ ஆரம்பிச்சிருங்க. அது என்னைக்கு ஆரம்பிச்சா என்ன, இப்போ ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத்தான சிச்சுவேஷன் கூட உங்களுக்கு ஃபியூச்சர்ல இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இப்போ ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரொம்ப நேச்சுரலா வருது. ஸோ அதனால ஆரம்பிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இப்பயே நீங்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம பொறுமையா நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃபை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஒரு 1 இயர் கழிச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க. ஆனா இந்த ஒரு 1 இயர் டெஃபினட்டா ஒரு 100 தடவையாவது யோசிப்பீங்க, நம்ம ஏன் இப்பவே ஆரம்பிக்கல, நம்ம ஏன் 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறோம், நம்ம லைஃப் இப்படி வேஸ்டா போதே, ஐயோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா நானே பல விஷயங்களுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருப்போம் இல்லையா, அதை ஒரு 6 months இல்ல ஒரு 1 இயர் இல்ல ஒரு 1.5 இயர்ஸ்ல நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அதுவே நமக்கு ஒரு கரெக்டான டைமா தான் பட்டுச்சு. அதே மாதிரி இந்த ஒரு 1.5 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணதா தான் நான் நினைச்சிருக்கேன். மூணாவது, நம்ம மேல நம்ம நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இது ஒரு ரொம்ப ஒரு மோசமான விஷயமா பார்க்குறேன். எப்பவுமே நம்ம மேல ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம டெஃபினட்டாவே வைக்கணும். ஸோ நம்ம லைஃப்ல எப்பேற்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அட் எண்ட் ஆஃப் தி டே நம்மளை நம்ம முதல்ல நம்பணும். ஏன்னா ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா முதல்ல தொடங்குறது, ஸ்டார்ட் பண்றதுங்கிறது பயங்கர ஈஸியா இருக்கும்,
ரொம்ப சுலபமாக இருக்கும். போக 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 ஃபெயிலியர்ஸ் நம்ம சந்திக்க நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்மளை வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணும். ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக வந்து தரும். பட் அந்த டைமில் கூட நம்ம நம்ப வேண்டியது நம்மளை மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க யாருக்குமே வந்து நம்மளுடைய வெற்றியோட ஒரு விஷயம் வந்து தெரிய போகிறது கிடையாது. அண்ட் மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஏளனம் பண்ணலாம், பொறாமையோட பார்க்கலாம், வன்மத்தோட பார்க்கலாம், போட்டி போடலாம், நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து நடக்கலாம். நீ எப்படி முன்னேறுவ அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளை வந்து பார்க்கலாம். அதெல்லாம் மீறி கடைசியாக நம்மளை வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து நம்பணும். ஏன்னா பல வெற்றிகள், பல அவமானங்கள் எவ்வளவு நடந்தாலும் நம்மளை நம்ம நம்பினா மட்டும்தான் நம்மளால வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம மேலே நமக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தே ஆகணும். எப்பேற்பட்ட ஒரு தோல்வி நீங்கள் சந்திச்சாலும் சரி, இல்லை வந்து இதுக்கு மேலே எப்படி நம்ம மூவ் பண்ண போகிறோம்னே தெரியல அப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட சரி, உங்களை நீங்கள் ரொம்ப ஆழமாக நீங்கள் நம்பணும். நாலாவது, ரொம்ப தவறான விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்குன்னு வந்து லைஃப்பில் வந்து ஒரு கோல் இருக்கும், அச்சீவ்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் ரைட் திங்ஸ் என்ன, சரியான விஷயம் என்ன, சரியான பாதை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கோல் நோக்கி நம்ம போகிறோம், அந்த கோலை அடையிறதுக்கு எதெல்லாம் ரைட்டான விஷயங்கள் அதை மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். இதெல்லாம் ராங் திங்ஸும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஐந்தாவது, பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. ஒரு ஹேபிட் தான் வந்து ஒருத்தனை வந்து உலகத்தோட மிகப்பெரிய சாதனையாளன் ஆக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பல பேர் வந்து பல யூடியூப் சேனலில் பேசிட்டு இருக்காங்க, பல பேர் பல இடங்களில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒன்றுமில்ல, காலையில் எந்திரிக்கிற ஒரு பழக்கம், காலையில் ஏர்லியராக எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டுக்கு அவன் லைஃப்பில் வந்து அவனை லீட் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து முற்றிலும் உண்மை. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து அருமையாகவும் சூப்பராக ஒரு ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அந்த ஒழுக்கம், டிசிப்ளின், ஹேபிட்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம வந்து வெளியில் வந்து பல பேரை பார்க்குறோம், அவங்க சிரிச்சுக்கிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பின்னாடி ஒரு நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளினும் ஒரு ஹேபிட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதை வந்து மறுக்கவே முடியாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து தீய பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம எப்போவுமே மாட்டிக்கிறது, இது வந்து ரொம்ப காமனாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணிட்டு, நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு, நமக்கு பிடிச்ச டைமில் எந்திரிச்சுக்கிட்டு, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, அப்படியே ஸ்லோவாக போயிட்டு, ஸ்லோவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு, ஸ்லோவாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு, ஆனால் நம்ம கோல் மட்டும் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பண்ணுறது நம்ம கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு கண்டிப்பாக வெளியே வரணும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். இப்படி நீங்கள் புதுசாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் லைஃப்பில் அன்றாடம் வாழ்ந்துட்டே இருப்பீங்க. அந்த லைஃபே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க, வருவீங்க போவீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு பிஸி அப்படின்னு நம்ம நாமளே ஏமாத்திப்போம். நம்ம வந்து பிஸியாக தான் இருக்கோம், நம்ம போகிறோம் அப்படின்னு. அப்படி காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு இல்லையா, அந்த கனவையே நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். நம்ம இயற்கையில நமக்கு என்ன லைஃப் இருக்கோ அப்படியே அந்த லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு நமக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா, அந்த கனவை கனவாவே வச்சுட்டு அதுக்காக எஃபோர்ட்ஸ் போடாம அதை அப்படியே மறந்துட்டு அப்படியே நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துருவோம். இந்த தவறை நம்ம கண்டிப்பாக பண்ண சான்ஸ் இருக்கு. இதையும் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாகவே பேசிட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து வேறு சில விஷயங்களை பற்றி, மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண